எனக்கு புது அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் வரையும் பாருங்கள். இன்றைக்கி அமாவாசையை ஸோ அப்பாவுக்கு வந்து பண்ண வேண்டிய தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அவருக்கு படையல் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு தான் பண்ணியிருக்கோம். அவருக்கு அவலும் அரிசியும் கலந்து வெள்ளத்தில் பண்ணுற பாயசம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் மாமியாராக செஞ்சாங்க இந்த பாயசத்தை. ஸோ அது பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புதினா சாதம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நாட்டுக்காய் சமைச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாழைக்காயில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு, அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தனியா அந்த சீரகம்லாம் வந்து அரைச்சி போட்டு ஒரு காய் பண்ணுவாங்க. அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பருப்பு, டொமேட்டோ பப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் டொமேட்டோ பப்பு அது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அது மாதிரி ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு அப்பாவுக்கு வந்து 12 மணிக்கு மேலே காக்காக்க படிச்சிருவோம். ஸோ அப்பா இருந்தப்பவும் சரி பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுப்போம். குறையே கிடையாது. அப்பா போனதுக்கப்புறம் சரி அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வாழ்க்கை. இருக்கிறப்போ சாப்பாடு போடாமல் அவர் போனதுக்கப்புறம் படையல் போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ பெற்றவங்க வந்து அம்மா அப்பா இருக்கிறப்பவே நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க போனதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அந்த ஜீவன் இருக்கிறப்பவே நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஜீவன் போயும் நம்மளை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா நம்ம என்ன தான் அவங்க கஷ்டப்படுத்தணும் நம்மளை வந்து சபிக்கவும் மாட்டாங்க, வந்து திட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு அந்த மாதிரி. பட் நம்ம புரிஞ்சுட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூஸ், கிர்னி பழம் ஜூஸ் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சுகர் இல்லாமல் ப்ளைனாக மில்க் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஜூஸ் குடிக்கணும் போல இருந்ததா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் போட்டேன். ஸோ மோஸ்ட்லி சுகர் அவாய்ட் பண்ணுறேன். பட் எனக்கும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்குது. குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்வீட் கிரேவிங்ஸ் இல்லாமல் இருக்குமா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை ஹாஃபாக கம்மி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலை இருக்குது. நான் ரேவந்தை வந்து டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். திருப்பி வந்து நான் பேக்கிங்கு போகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு டயர்ட் ஆகுது. ஸோ அதனால் ஹோம் மேக்கர்ஸ் நம்ம வந்து வெளியில் போகிறோமோ இல்லையோ, பட் நம்ம நல்லா சாப்பிட்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு கொடுக்க ப்ரியாரிட்டி அவங்க ஹெல்த்தை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் இதை சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். டேய் அங்கேருந்து கற்றுன அம்மா அம்மானு தாத்தா பாரு, தாத்தா நமஸ்காரம் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ. தொட்டு கும்பிடு. தாத்தா போ. என்ன சொன்னாங்கடா? லீவா? நாளைக்கு லீவாடா? அப்போ சரி அம்மா வீட்டுக்கு போகலாம். உனக்கு ஸ்டடி ஹாலிடேஸா? கீழே மேலே வந்து படிக்கணும். எக்ஸாம் நல்லா எழுதுனியா? என்ன சொன்னாங்க எக்ஸாமில்? என்ன கேட்டாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? அப்படியா? எக்ஸாம் என்ன எழுதுன? ட்ராயிங் பண்ணிட்டியா? சரி இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கப்போ. குக்கி சாப்பிட்டியா? லைட்டாக வச்சிட்டியா? சரி ஓகே. நல்லா இருந்துடா? ஓகே. ஆமாம் இது வேறு குக்கீஸ், வல்லாரைக்கீரை குக்கீஸ் அப்படி தான் இருக்கும். சாக்லேட் குக்கீஸ் வேணுமா? சரி ஓகே நாளைக்கு கொடுத்துட்றேன். பாய். குட்டியை ஃபுல்லாக வந்து அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு சாப்பாடை ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு ஸோ 4:30 போல் வந்து ரேவந்த் வந்து டியூஷனுக்கு போயிடுவான். ஸோ 4:30 to 6:30 வரையும் டியூஷன் இருக்குது அவனுக்கு. ஸோ நான் 6:30 போல் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய விஷயம் நடக்குதுங்க. அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ரீசெண்ட் டைமில் அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு லைவ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு அம்மா ஒரு பொண்ணு 2 பேருமே ஆன் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. தப்பு அவங்க மேலேயே கிடையாது. தப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிப்பர் லாரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சுங்க. ஸோ அந்த லாரி வந்து கண்ணாபுண்ணான்னு வந்து இடிச்சிட்டு ஓடி போயிட்டான். ரேவந்த்க்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு அந்த பாப்பா. ஸோ ரேவந்த் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதுலேருந்து அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வரத நீ வராதன்னு சொல்கிறான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நம்ம தப்பு இல்லைன்னா கூட 4 பக்கம் கொஞ்சம் பார்த்துட்டு உஷாராக போங்க. ஸோ அது ரொம்ப பயமாக இருக்குங்க. அது கேட்டதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கே வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு. இப்போ புது அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரேவந்த் டியூஷன் வரான். ஸோ பேசாமல் இங்கேயே வந்து நம்ம வீடு பார்த்துலாமா கூட யோசிச்சேன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து இங்கிட்ட வந்து டெய்லி கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. சரி இங்கே வீடு இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்க்கப்போ நிறைய வந்து வேக்கன்ட் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட போய் இதை பற்றி பேசணும். புது அப்பார்ட்மெண்ட் நான் போய் 2 வீடு பார்த்துட்டு வந்தேன். ஸோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வீடு விட கம்மியாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் பக்கத்தே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அதை பற்றி அடுத்தடுத்து யோசிக்கணும். சோத்துக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போமா?
ரூபா ஆட்டோ காசு கொடுத்தோன்னா நீங்கள் 300 செலவு பண்ணுறேன் வீட்டில் சாப்பிடலாம். சோத்து நான் வாங்கித்தாம்மா. சோத்து வாங்கித்தாம்மா. சோத்துக்கு வாங்கித்தாம்மா. டெய்லி வந்து இந்த ரேப்பிடோ அந்த மாதிரி சர்வீஸில் வந்தால் 150 கிட்ட செலவாகுன்னு தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சார் நான் வந்தாலே எனக்கு எப்படி 300-400 செலவு வச்சிடறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ டயர்டாக இருக்குன்னு சொன்னாலும் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து சரி ஜெகர்தண்டா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஷாப்பாக இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க போல இருக்குது. ஸோ அங்கே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் டின்னர் ரெடி பண்ணணும். அங்கே சின்ன பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நான் வந்து எப்போ நீ எனக்கு கீழே கூப்பிட்டு போய் சைக்கிளிங் வந்து கூட்டிகிட்டு போவேன், ஸ்கேட்டிங் கூப்பிட்டு போன்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ ரேவந்த் ரொம்ப டயர்டாக வரதுனால அவனுக்கு வந்து நைட்டுக்கு கொஞ்சம் ஏர்லி டின்னரை கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு 9-9:30 தூங்க சொல்லிவிடுவேன். ஏன்னா அவன் டியூஷன்லேயும் படிக்கிறான், ரெமிடல் கிளாஸ்லேயும் படிக்கிறான்றதுனால வீட்டில் வந்து நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் வந்து மட்டும் படிக்க சொல்லுவேன். அதை வீட்டில் வந்து கொண்டக்கடலை வடை செஞ்சதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மலாக வந்து கடலைப்பருப்பு வடை செய்வோம், இது கொண்டக்கடலை வடை ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். டீனேஜ் அப்படின்ற வரலையும் பார்த்திங்கன்னா சில விஷயம் உங்களுக்கு தப்பு ரைட்டு தெரியாது, அதனால நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் வருதுனால லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி என் மூலையில் ஏற்றின விஷயம் தான். 10th வந்து லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நல்லா படித்து நல்ல ஒரு வந்து டீசெண்டான மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதனால் படிப்பை மார்க் வச்ச லைஃப்னா கேட்டால் கண்டிப்பாக நான் அதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் பேசிக்கான சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக 10th நல்லா வந்து டீசெண்டான மார்க்ஸ் வாங்குதா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நல்லா வந்து உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நான் வந்து ரேவன் சொல்லிகிட்டே இருக்கேன். ஈவன் தோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் பிள்ளைங்களும் வந்து நல்லா லைஃப்பில் முன்னேறின ஒரு அம்மாவும் நினைப்போம் இல்லையா. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தோசை போட்டுட்டு ரேவந்த் கொடுத்துட்டு விவானுக்கும் வந்து ஒரு 2 தோசை ஊட்டி விட்டுட்டு அவருக்கு கீழே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நல்லா விளையாடிட்டு வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. சீக்கிரமாக தூங்கிட்டாங்கன்னா காலை சீக்கிரம் எழுந்திரிச்சுப்பாங்க. அந்த ஃபஸினஸ் இருக்காது. ஸோ இதுதான் நான் யோசிச்சுட்ருப்பேன். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தோசையை லெஃப்ட் சைடு தாங்க திருப்புவேன். நீங்களும் அதே மாதிரி தான். நிறைய பேர் ரைட்டில் தான் திருப்புவாங்க. எனக்கு வந்து லெஃப்ட்டு தான் வருது. அதை நான் ரொம்ப வருஷமாக நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ தோசைக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க. இந்த காம்பினேஷன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோகோனட் சட்னி வந்து கொஞ்சம் அந்த வரமிளகாலாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கோகோனட் சட்னியும் வச்சாச்சு. அதே மாதிரி கொண்டக்கடலை வடை பண்ணல அதே இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து விவான் குட்டியோட ரெடியாக இருக்குது, சைக்கிளாக தொடச்சிக்கிட்டு. அண்ட் சைக்கிளும் வேணும், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டரும் வேணும் கேட்டுப்பான். மாற்றி மாற்றி ஓட்டு வரான் அவர். என்னடா பண்ணுற? சைக்கிள் ஓட்ட போறியா? ம் உள்ளே வாங்க. சைக்கிள் வேணுமா? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் குழந்தைங்களோட இந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவ்வளோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அவங்க பேசுகிற மழை பேச்சாக இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து க்யூட்டாக இருக்கும். அதனால நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. எவ்வளோ எனக்கு வந்து ஆர்டர்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் ரேவந்த் கூட விமான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறது. டீனேஜ் பையனுக்கு நம்மளோட கைடன்ஸ் தேவை. சின்ன பிள்ளைக்கு நம்மளோட வந்து என்ன சொல்கிறது கோஆப்ரேஷன் கண்டிப்பாக தேவை. நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க 2 பேருமே. ஸோ ஈக்குவலாக டைமை ஷேர் பண்ணி அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. அம்மாவை மாமியாரை பசங்களெல்லாம் டைமுக்கு அவங்க என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பிஸ்னஸ் ஒரு ஆடானாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு டைமாக பார்க்குறப்போ லைஃப் வந்து பிஸியாக போயிட்டுருக்குங்க. மற்ற சிந்தனைகள் மைண்டில் வரதே கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலி நம்ம வேலை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குலாம் வந்து இங்கே இருந்த டைமே கிடையாதுன்ற மாதிரி தான் லைஃப் போகுது. அண்ட் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக பிஸியான லைஃப் இருக்குது. நம்ம வந்து பிஸியாக ஒரு வேலை வச்சுக்குதுன்னா அது ஒரு பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக பிஸியாக இருங்க. ஏன்னா நிறைய நம்மளை வந்து டைவர்ட் பண்ணும் இந்த வேலைகள் எல்லாமே. ஓவர் திங்கிங் ஆகாது. ஸோ மைண்டு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்து மேலே கவனம் போகாது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து உங்கள் சர்க்கிள்குள்ளே இருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் சந்தோஷத்துலேயும் உங்கள் துக்கத்துலையும் பங்கேற்கக்கூடிய நபர்களை கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேவையில்லாத வந்து மனிதர்களாக இருக்கட்டும், தேவையில்லாத பழக்கங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது, நம்ம லைஃப்க்கும் நல்லது கிடையாது. ஸோ சூஸ் வைஸ்லி. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.